உஷா, எல்லாத்தையும் நான் வாசல நின்னு கேட்டு தாண்டி இருந்தேன். நோக்கு இந்த கதி வரப்படாதுமா. மாமி, நேத்து கூட அவங்க 2 பேரும் பீச் எல்லாம் சுத்துறதா கனவு கண்டேன் மாமி. கனவு கண்டுட்டியோ? காத்தால தானே கண்டேன். ஆமா, கண்டிப்பா பழிச்சுடும். மகாபலி அந்த பொண்ணை மயக்கி விட்டார். மாமி, எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அதுக்கு ஒரு வழி இருக்கு, நான் சொல்றேன். அந்த பொண்ணு எழுதுன மாதிரி ஒரு லவ் லெட்டர் எழுதி அவர் கண்படுற இடத்துல வச்சுடு. வச்சுட்டு மறந்து நின்னு பாத்துட்டு அவர் வந்து லெட்டரை படிக்க தெரியுமா? 4ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கார். அந்த மூஞ்சிக்கு அது போரும். படிச்சுட்டு யார் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் லெட்டர் எழுதுனது அப்படின்னு சத்தம் போட்டார்னா நல்லவர். யாருக்கும் தெரியாம லெட்டரை மறைச்சு வச்சுட்டாருன்னா அவர் கள்ளன். புடிச்சுக்கோ. மாமி மாமி, இப்பவே லெட்டர் எழுதி வச்சிடலாமா? அவசரப்படாதே, எப்ப லெட்டர் எழுதுங்கிறதே நான் சொல்றேன். அதுக்கிட்டும் உஷா, அவ 2 பேரும் பீச்ல சுத்துறதா கனவு கண்டேன். அப்புறம் என்னடி பண்ணுனா? அப்புறம் நான் முழிச்சுக்கிட்டேன் மாமி. எல்லாத்துலயும் நோக்கு அவசரண்டி. இன்னும் எத்தனை நாளைக்கு தூங்கி இருக்கப்படாதா? என்ன பண்ணாலும் என்னடி பண்ணிருப்ப உஷா? அன்னைக்கு சொல்லணும் இல்லையோ, அத போல கோகிலா எழுதின மாதிரி ஒரு லவ் லெட்டர் எழுதி புஸ்தகத்துல மறைச்சு வச்சிருக்கேன். சரி, அத ஆத்துக்காரர் பார்த்துட்டு கத்துனார்னா யோக்கியன், அல்லாம மறைச்சாரோ கள்ளன் கள்ளன். வரார் வரார். உஷா, டிபன் கொண்டா எனக்கு. என்ன பொருள் கையெழுத்து மாதிரி இருக்குது? எனக்கா? என்னடி கத்தவே இல்லையா? இருங்க கத்துவாரு பாருங்க. ஆமா, கத்துவேன். ஐயோ, லெட்டரை மறைச்சுண்டு. இரு, நான் போய் பாக்குறேன். என்ன லெட்டர் படிச்சுட்டேல? படிச்சுட்டேன். மறைச்சு வச்சுட்டேனா? மறைச்சு வச்சுட்டேன். பதில் எழுத போறேல? பதிலா? உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு என்ன வயசு? இருக்கட்டும். நீ உஷா வாங்க. உன் தலையெழுத்து இப்படி ஆகும்னு நான் நினைக்கலடிமா. லெட்டர் மறைச்சுட்ட கள்ளன் கள்ளன். ஏண்டி நோக்கு அழுகையே வரலையா? அடேண்டி, என்னடி அழவ? இப்படி அழற வயசாகல. போய் புரு புடிச்சுக்கோ போ. ஏங்க, நான் என்ன பாவம் பண்ணேன்? ஏன் எனக்கு இப்படி துரோகம் பண்றீங்க? என் கண்ணை எதிர்க்கவே கோகிலா லெட்டர் படிச்சுட்டு கத்தாம மறைச்சு வச்சுக்கிறீங்களா? அது ஒண்ணு கோகிலா எழுதல. இருக்காங்களே இந்த அண்ணன் மாமி, இவங்க எழுதின லவ் லெட்டர். என்னது நல்லா இருக்கே கதை. போறா போறதுன்னு உஷாவுக்கு உபகாரம் பண்ண வந்தா நான் லவ் லெட்டர் எழுதுனா என்ன நினைச்சுட்டேன்? பக்கத்துல வந்து நிக்குது. இது உங்க கையெழுத்து தானே? ஆமா, என் கையெழுத்துதான். அதுக்கு என்னப்போ? நீங்க கோகிலாவை லவ் பண்றேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சோம். லெட்டரை பார்த்துட்டு நீங்க கத்துனேன்னா நல்லவர், கத்தாம மறைச்சு வச்சுட்டேன்னா கள்ளன்னு முடிவு பண்ணோம். நீங்க தான் லெட்டர் மறைச்சு வச்சுட்டே கள்ளன் தானே? கள்ளன் தானே? கொஞ்சம் பாரு, புருஷன் பட்டி கேட்டா கரெக்டிங்க. இப்ப மத்த குடும்பங்களை எல்லாம் உருப்படாம அடிக்கிறதே தொழிலா? வாய் விடுங்க. எங்க ஆத்துக்காரர் ஒண்ணு பட்டிக்காடு இல்ல. நன்னா கருகருன்னு மீச வச்சுண்டு, சுருளா காப்ப வச்சுண்டு, பட்டையா குதா வச்சுண்டு. ரவுடியா? ரவுடியா? உண்மை பார்த்தாதான் ரவுடி மாதிரி இருக்கு. ஜில்பா ஜில்பா. எங்க ஆத்துக்காரர் 13ஆம் தேதி வர ஜாக்கிரதை ஜாக்கிரதை. நீம்மா உஷா, ஆனாலும் நோக்கு இந்த மாதிரி ஆப்படாதீமா. எங்கேயாவது போய் உட்காந்து நன்னா ஓன்னு அழு. நான் போறேன் ஊருக்கு. அந்த கோகிலாவோட நீங்க நல்லா இருங்க. உஷா உஷா, அனாவசியமா சந்தேகப்பட்டு அழிஞ்சு போகாத. இனிமே உங்க பேச்ச நான் நம்ப மாட்டேன். உன்னை உதைக்கிறவா. முக்கியமான காரியமா போயிட்டு இருக்கேன். எதுக்கு கூப்பிட்ட? என் பொண்டாட்டிக்கு எனக்கு தகராறு பண்ணி விட்டாய் அவன் தங்கச்சி. இப்ப நான் எங்க போயிட்டு இருக்கேன் தெரியுமா? அன்னத்தை கயிற்றுல கட்டி அடிக்க போறியா? அது முடியுமா? அதனாலதான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு போயிட்டு இருக்கேன். இந்த கயிறு அறுந்துரும் போல் இருக்கு. நல்ல ஸ்ட்ராங் கயிறு எடுத்துக்கிட்டு போ. ஆமா, ஏன் தூக்கு போட்டுக்கு போற? என்ன இப்படி கேட்ட நீ? உலகத்தினுடைய மூத்த பொண்ணு இருக்கு, அது என்கிட்ட வந்து மாமா முருங்கா அல்வா எப்படி மாமா பண்றதுன்னு கேட்டா ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துட்டே இருந்தேன். நான் அண்ணா எங்க இருந்தோ இதை பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கிறதா ஊர் முழுக்க பேச ஆரம்பிச்சுட்டா. உங்க 2 பேருக்கு சம்பந்தம் இல்லையா? குழந்தை பாது. நீ குழந்தையோட எல்லாம் சம்பந்தம் வச்சுக்க மாட்டேன். மானம் போறது மனசு மாறதுக்கு கூட தூக்கு போட்டுக்கலாம் போயிட்டு இருக்கேன். போட்டு நல்ல காரியம் தான். அதுக்கு முன்னால ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன? உன் தங்கச்சி இந்த மாதிரி அக்கப்போர் பேசுறது எப்படியாவது நிறுத்தி ஆகணையா? ஐயோ, அது முடியாதுப்பா, முடியாது. வழி இருக்கு. என்ன? அவன் புருஷன் 13ஆம் தேதி வரா இல்ல? அது வழக்கமா சொல்ற போய் சரியா? அதே 13ஆம் தேதியில நாம 2 பேருமா சேர்ந்து இவன் தான் உன் புருஷன் யாராவது ஒரு ஆளை கூட்டி வந்து விட்டுருவோம். ஐயோ, அதெல்லாம் முடியாது. அவன் உதப்பா பட்டுக்கு. என்ன இப்ப அண்ணன் தானே நீ? அண்ணன் எல்லாம் உதவாங்கிற காலம் தான் இது. நீ மட்டும் ஒத்துழைச்ச உன் தங்கச்சியை நிச்சயமா திருத்திடலாம் முடியுங்கிற. அப்ப சரி, ஆனா அவசரப்படக்கூடாது.
சரியான ஆள் கிடைக்கட்டும், அப்புறம் நாடகத்தை ஆரம்பிச்சுக்கலாம். நான் ஊர்வாயை மூடுறதுக்கு ஏதாவது போய் சொன்னா அதை போய் நம்பிட்டேன். அது எங்கடா திரும்பி வர போறது? பம்பாயில எங்கேயாவது தவசம் பண்ணி இருக்கும். என்ன விட்டுடுங்கண்ணா, எனக்கு பயமா இருக்குது. காசு வாங்கிக்கல என்கிட்ட. ஒட்டு மீச மூஞ்செல்லாம் வரட்டு இழுக்கிறது. ஒண்ணு மூஞ்சி சிரிச்ச மாதிரி வச்சுக்க. ஐயோ மாப்பிள்ள ஐயோ மாப்பிள்ள வந்திருக்காரு. ஐயா மாப்பிள்ள வந்திருக்காரு. உட்காருங்க மாப்பிள்ள, நிக்கிறீங்களா? உட்காருங்க, பொட்டி வச்சுட்டு உட்காருங்க. ஐயோ மாப்பிள்ள. உஷா உலக சார் பார்வதி அம்மா கால் மேல இருக்கிறவங்க எல்லாரும் வாங்க. புரிச்சாரு அன்னபூர்ணியம்மா புருஷன் வந்துட்டாரு. நாங்க கூட்டிட்டு வரல, அவர்தான் வந்திருக்காரு. அன்னபூர்ணியம்மா புருஷன் இவர்தானா? அப்படிதான் நாங்க 2 பேரும் தீர்மானம் பண்ணிருக்கோம். இவர்தான் அன்னபூர்ணியம்மா சொன்ன அடையாளம் எல்லாம் அப்படியே இருக்கு பாருங்க. அதே சுருட்டில இருக்காதா பின்ன? நாங்க 2 பேரும் எவ்வளவு செலவு பண்ணி கஷ்டப்பட்டு 13ஆம் தேதி வரப்போதா சொன்னாங்க. கரெக்டா வந்துட்டீங்களா? மாப்பிள்ள தைரியமா அண்ணத்துக்கிட்ட போய் இத்தனை நாள் ஓடினதுக்காக மன்னிப்பு கேளுங்க. போங்க அண்ணா. என்ன மன்னிச்சு? ஐயோ எல்லாரும் கிடக்கு என் பொண்டாட்டி தான் கிடைச்சா அவனுக்கு. அவருக்கு அன்னபூர்ணியம்மா மாத்த பார்க்க வெக்கமா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து கிண்டலா பண்றேன். இவதான் எனக்கு புருஷன். என்ன நீங்களா அவனுக்கு புருஷன்? அடி அண்ணா மரியாதை இல்லாம அவன் சொல்லாதிரி. உனக்கு 8 வருஷமா இங்க வயசான மாதிரி பம்பாயில இவருக்கு ஆயிருக்கும் இல்லையா? பயமுடுறா. எவ்வளவு ஒருத்தர் எடுத்துட்டு வந்து அந்த ஜில்பாதான் வளர்றதுன்னா நீங்க அதோட சேர்ந்து பேசுறியே. என்னப்பா இது அநியாயம்? கட்டுல புருஷன் குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்து இருக்க, என்ன போய் சந்தேகப்பட்டா என்ன அர்த்தம்? மடையா, இன்னொரு தடவை புருஷன் சொன்னேன் உன் மெல்லிய முறிச்சு விடுவேன். எல்லாருமா சேர்ந்து சரியா பண்றேன். இவன் எனக்கு புருஷனே இல்ல. டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா? மைத்துலா மாமன்னா இவ்வளவு பெரிய மீச வச்சிருக்கிற என்ன போய் என் பொண்டாட்டி புருஷன் இல்லேன்னுட்டா. இன்னொரு தடவை பொண்டாட்டின்னு சொல்லாதடா. என்ன மிரட்டோட வாய முடிங்க சொல்றா. இன்னும் 1000 தடவை சொல்லு பொண்டாட்டின்னு. சொல்லிடுவேனா? சொல்ல மாட்டானா? எங்க கிட்ட காசு வாங்கியிருக்கான். சொல்லவே மாட்டான். சொல்லு. எனக்கு பொண்டாட்டி வேண்டாம், பொட்டி கிடைச்சா போதும். மகாவிலே, அன்னபூர்ணியம்மா அவரு தம் புருஷன் இல்லைன்னு அடிச்சே சொல்றாங்க. ஆனா கூட பிறந்த ஷாமா அவருதான் அன்னபூர்ணியம்மா புருஷன்னு சொல்றாரு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணும் புரியலையா? நல்ல வேலை எங்க புரிஞ்சிருச்சோம் தான் பயப்பட்டேன் நானு. இது அதுல அந்த ஆளு இந்த அம்மா விட்டு 8 வருஷம் ஓடி விட்டாருல்ல, அதான் அவங்களுக்கு கண்டபடி கத்துறாங்க, புருஷன் இல்லைன்னு சொல்றாங்க. மாப்பிள்ள ஓடாத மைத்ரா விட்டுடு. மாப்பிள்ள ஓடாத மைத்ரா விட்டுடு. மைத்ரா விட்டுடு. மாப்பிள்ள விடாத. நீ மைத்ரா இல்ல? ஆமா. நீங்க கொஞ்சம் உள்ள போடா. மாப்பிள்ள சார் நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. அண்ணன் மாமிக்கு உங்க மேல ரொம்ப கோபமா இருக்குது, அதனாலதான் புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க மனசு மாறத்தான் போறது, உங்களை ஏத்துக்கதான் போறாங்க. அது வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க? இவன் செலவுல ஹோட்டல்ல போய் இருங்க. அதுக்கு அங்கேயே இருந்துடாதீங்க, அடிக்கடி வந்து பார்த்து போயிட்டு. ஏண்டா பாவி, இந்த காலனில இத்தனை பொம்மராட்டிகள் இருக்காளே, அவ யாருக்காவது புருஷன் சொல்லிட்டு வரக்கூடாதா? நான் தானே நினைக்க நோக்கு. சத்தியமா அவன் என் புருஷன் இல்ல. மகாபலி அவங்களா இல்லையா? இருக்கா. வாங்க வாங்க விசாரிங்க. ஏப்பா நீயோ இவங்களோட புருஷன் புருஷன் சொல்ற, அவங்களோ இல்லன்னு சொல்றாங்க. ஆமா உங்க 2 பேருக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? வெளியில மழை பெய்யறத பாத்துட்டு வந்துட்டா. கொஞ்சம் இருங்க. மாட புருஷன் அவங்கள விட்டுட்டு ஓடி போயிட்டாரே, அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க பாக்கலாம். காரணம் என்ன விட்டுட்டா நான் ஓடிடுவேன். இல்லப்பா நம்ம ஆள் மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. சொல்லி கொடுத்தா மறந்துட்டு பெய்மையை முழிக்கிறான் அவன். நீ சொல்லி கொடுத்த மாதிரி அதனாலதான் முழிக்கிறான். நான் சமாளிக்கிறேன். என்ன இது? நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. இவரை போய் அன்னபூர்ணியோட புருஷன் சொல்றீங்க, எதை கேட்டாலும் முழிக்கிறாரு. கல்யாணம் எங்க நடந்துச்சுன்னு கேட்டா அது கூட சொல்ல தெரியல. அந்த கட்டளை வரவனுக்கு நேற்று கல்யாணம் நடந்திருந்தா தானே சொல்ல முடியும். இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டா மாப்பிள்ள எப்படி பதில் சொல்லுவாரு? பாவம், உங்க கல்யாணம் என்ன வெளியில தெரியுற மாதிரி நடந்துச்சா? யோ உன் தங்கச்சி கல்யாணம் எவ்வளவு கேவலமா நடந்துச்சுன்னு எடுத்து சொல்லியா? சொல்றேன். 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் பாதராத்திரில கும்மனி இருட்டுல குப்பனை இவனை தூக்கின்னு போய் யாருக்குமே தெரியாம கோவில வச்சு கல்யாணம் பண்ணிட்டு அண்ணன் எங்க இது வெளியில சொன்னா குடும்பமான கெட்டு போறேங்கிறதுக்காக என் மாப்பிள்ள வெளியிலேயே சொல்லாம மனசுல வச்சு புதைச்சிட்டு இருக்காரு. என்ன ஐயா கொஞ்சம் இருங்க. சாமா யாத்துக்காரன் என்ன விட்டு ஓடி போனதுக்கு காரணம் என்னன்னு இவனை பார்த்து கேட்டேன். பதில் சொல்ல முடியல. முடின்னு முழிச்சான். அது ஏன்? அதானே உண்மையான புருஷனா இருந்தா சொல்லி இருக்கணுமே. ஆனால் ரொம்ப முழிச்சிருக்காயா இவன். அது காரணம் இருக்குது. கல்யாணம் ஆன உடனே புருஷன் ஒரு நாள் சமைக்கணும், அண்ணங்கார ஒரு நாள் சமைக்கணும் அவங்க கண்டிஷன் போட்டாங்க. அவர் ரோஷக்காரர் பொறுக்க முடியல ஓடி போயிட்டாரு. மானம் கெட்டவன் இங்கே இருக்கான். அதே வெளியில சொன்னா எங்க குடும்பமான கெட்டு போறதுங்கிறதுக்காக பேசாம இருந்திருக்காரு. குடும்பம் மானம் ஒன்றே அவருக்கு லட்சியம். ஆனாலும் ரொம்ப மானஸ்த மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. மூஞ்சி கட்டது அந்த பக்கம் திரும்பிக்கா. இப்படி முடிக்கிறான் எத்த கேட்டாலும் வேற யாராவது கூட்டிட்டு வந்திருக்கலாம். இவர்தானே கணவர், அதனாலதானே கூட்டிட்டு வந்தோம். சாமா சமாளிக்கிறியா? இருக்கட்டும். ஏண்டா ஆத்துக்காரா, என் உடம்புல ஒரு மச்சம் இருக்கு, அது எங்கேன்னு சொல்லு பாக்கலாம்.
ஏதாவது சொல்லியா மச்ச 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 அது தெரியாது தெரியாது தெரியும் தமாஷை கிடையாது, தமாஷை. சொல்லப்படுவேன் தமாஷை இல்லடா ஏதாவது சொல்ல வேண்டாம் பத்தல முழிக்கிறான் போன வாரம் நான் ஒரு படம் பார்த்தேன் அதுல ஹீரோ ஹீரோயினை இப்படித்தான் கண்டுபிடிக்கிறான் சொல்லுடா சொல்லு என்ன விட்டுடுங்க. ஐயோ என்னடா பண்றது இப்போ எனக்கு அவசரமா வேலை இருக்கு நான் வரட்டேன் அவ்வளவு சீக்கிரம் விட்டுருவனா ஜில்பா குடுமி எவனோ ஒருத்தர் எடுத்துட்டு வந்து என் புருஷன் எதுக்காக போய் சொன்னேன் சொல்லுங்க எனக்கு என் பொண்டாட்டிக்கு தயாரா பண்ணி விட்டீங்க ஓஹோ நோக்கிறடா ஜில்பா குடுமி எவனோ ஒருத்தர் எடுத்துட்டு வந்து என் புருஷன் எதுக்காக போய் சொன்னேன் சொல்லுங்க எனக்கு என் பொண்டாட்டிக்கு தயாரா பண்ணி விட்டீங்க ஓஹோ நோக்கிறடா பண்ணி உலகேக்கும் ஒண்ணு முருங்கா அல்வா மறந்து போயிட்டா பழி வாங்குறேன்னு நினைச்சோம் வெற்றிகரமா தோத்து போயிட்டோம் ஆமா, அதுல என்ன பெருமை வர வர பொம்பளை கிட்ட தோக்குறதே தொழிலா போச்சுப்பா. இது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் உங்ககிட்ட கேட்கலாமா? என்னம்மா கேளுங்க இந்த மச்சம் எங்க இருக்கு? மச்சமா இதோ என் முகத்திலேயே இருக்கு இது கூட தெரியாம அவனும் குடுமையை கழட்டி கொடுத்துட்டு ஓடுறான் நீங்களும் மகா புத்திசாலிகள் முழின்னு முழிக்கிறேன் இப்ப அவனை கூட்டிக்கிட்டு வந்து சொல்ல வச்சா புருஷன் தானே ஒத்துக்கிறீங்களா? ஐயோ நீ உஷா உன் ஆஸ்கார் ரொம்ப வளர்றார் முதல்ல அவரை இழுத்துட்டு போ போகுது வாங்க ஜில்பா பச்சை கண்ணிக்கு